அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அரிசி தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி உலர்த்தி அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கிறேன். 3/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிரசத்துக்கு பாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிரசத்துக்கு பாவு ரெடி ஆகிடுது. வாங்க பாவு கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தண்ணியில் பாவு விட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்து உருண்டையாக உருளான்னு பாருங்கள். இப்போ பாவு ரெடி ஆகிடுது. அடுப்பை நிறுத்திட்டு மாவு போட்டு கிண்டணும். அடுப்பை நிறுத்திடுறேன். பாவில் ஏலக்காய் தூள் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இப்போ பாவு ஊற்றி கிண்டிடுங்க. மாவு ரெடி ஆகிடுது. இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த நெய்யை போட்டு பிசைஞ்சி ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் கழித்து அதிரசம் சுடணும். 2 நாளைக்கு முன்னாடி கிண்டி வச்ச அதிரசம் மாவு பார்க்கலாம் வாங்க. நல்லா அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி உருட்டையாக வரணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் அதிரசம் தட்டலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. மீடியம் சைஸில் தீயை வச்சிங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா பொன்னிறமாக நல்லா வரும். தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும். இது எண்ணெய் காயறதுக்குள்ளால் அதிரசம் தட்டிக்கலாம் வாங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சு வச்சிங்க. இந்த மாதிரி பேப்பரில் அதிரசம் தட்டிங்க. எண்ணெய் தடவி இலையில் வேணாலும் தட்டிக்கலாம். தட்டுறதுக்கு முன்னால் எண்ணெய் காயறதுக்குள்ளால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் வச்சிங்க. தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிரசம் இந்த அளவுக்கு தட்டிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுப்போம். அதிரசம் தட்டி போட்டது இந்த மாதிரி உப்பி மேலே வரணுங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து அதிரசம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அமுக்குங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடியும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்க. அதிரசம் சுட்டு முடிச்சாச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.